இவர்களுக்கான தலைப்பு பிறம்படி மீண்டும் பள்ளிகளில் அமலுக்கு வர வேண்டுமா வரக்கூடாதா? ரொம்ப அருமையான தலைப்பு. இதில் ரிஷி வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் ராகவர்ஷினி வரவே கூடாது என்ற நிலைப்பாட்டிலும் பேசவிருக்கின்றார்கள். அவர்களை சந்திப்போம், வாருங்கள். முன்னொரு காலத்தில் ஆசிரியர் என்றால் அச்சமும் அன்பும் கலந்த ஒரு மனிதர். பிறம்படி இருந்ததால் மாணவர்கள் தவறு செய்தால் பயந்து தவறை மீண்டும் செய்யாமல் கற்றுக்கொண்டார்கள். அச்சம் அவர்களை சரியான பாதையில் நடத்தி சென்றது. அந்த தலைமுறை ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் சமூகத்துக்கு நல்ல குடிமக்களாகவும் வளர்ந்தனர். இப்பொழுது அப்படியா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் சமுதாயத்தின் கையிலே. ஆமாம் ஐயா, ஒரு குழந்தையை சிறு வயதில் நாம் தெய்வத்தோடு ஒப்பிடுகிறோம். அதே குழந்தை சேட்டைக்காரன், சொல்படி கேளாதவன், அடங்காதவன் என்றும் கூறுகிறோம். பின்பு அவனை பிறம்பால் அடித்தால் நல்ல பயனாக மாறிவிடுவான் என்றும் என் சகோதரர் போன்றவர்கள் என்னிடம் வந்து வாதிடுகிறார்கள். ஒழுக்கமில்லாத கல்வி திசை தெரியாத கப்பல் போன்றது. இன்று பல பள்ளிகளில் மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்காமல், விதிமுறைகளை பின்பற்றாமல் தங்களின் விருப்பத்திற்கு நடந்து கொள்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பள்ளிகளில் பிறமடி இல்லை என்பதுதான். முன்னொரு காலத்தில் பள்ளிக்கு செல்லும் போது மாணவர்கள் புத்தகத்தையும் பாட்டையும் மட்டுமல்ல, பயத்தையும் மரியாதையையும் எடுத்து சென்றனர். அந்த காலத்தில் ஆசிரியர் பேசினால் மாணவர்கள் எழுந்து நிற்பார்கள். இன்றோ ஆசிரியர் எழுந்தாலும் மாணவர்களின் வாய் மூடப்படுவதில்லை. ஏன் அந்த மாற்றம்? தண்டனை இல்லாத சுதந்திரம் ஒழுக்கத்தை நசுக்கி இருக்கிறது. பிறம்படி என்றால் சிலர் உடனே நினைப்பது அது கொடுமை, மனித உரிமையை மீறுதல். ஆனால் உண்மையில் பிறம்படி என்பது மானுனை திருத்தும் ஒரு கருவி. என்று ஆசிரியர்களிடம் இருந்து பிரம்புகள் பறிக்கப்பட்டதோ அன்றே மாணவர்களின் ஒழுக்கமும் பண்பும் மாண்பும் புதைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று படிக்கும் வயதில் மாணவர்கள் குற்றவியல் செயல்களில் ஈடுபடுகிறார்களே, இதனை பார்க்கும் பொழுது மனம் கணக்கின்றது. பள்ளியில் ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள்? என் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பயமாக உள்ளது என்றெல்லாம் பெற்றோர்கள் புலம்புவதற்கு காரணம் பள்ளியில் மாணவர்களிடத்தில் பகடிவதை, ஒழுக்க சீர்கேடு, குற்றச்செயல்கள் மேலோங்கி இருப்பதே ஆகும். இவைகள் தலை விரித்து ஆடுவதற்கு முக்கிய கூற்று பிறம்படி அமலுக்கு இல்லாததே எனலாம். ஆடரமாட்ட ஆடி கறக்கணும், பாடரமாட்ட பாடிதான் கறக்கணும், அடியாத மாடு படியாது என்பதை சும்மாவா சொன்னாங்க? ஆகையால் நான் உறுதியாக சொல்கிறேன், பள்ளிகளில் பிறம்படி மீண்டும் அமலுக்கு வர வேண்டும் என்பதனை நிலைநிறுத்தி விட்டு பெறுகிறேன். நன்றி. பிறம்படி மீண்டும் பள்ளிகளில் அமலுக்கு வரக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் என் கருத்துக்களை வலியுறுத்த வந்துள்ளேன். அவையோரே, பள்ளிக்கூடம் என்பது அறிவின் ஆலயம். எதிர்காலம் சிறப்பாக அமைய பல கனவுகளோடு பள்ளிக்கூடம் செல்கிறோம். அத்தகைய கனவுகளின் பிறப்பிடத்தில் பிறம்படியா? ஐயகோ, கேட்கவே பயமாக உள்ளது. முதலாவதாக, பிறம்படி மாணவர்களின் மனநிலையை பாதிக்கும். அதாவது உடல் தண்டனை மாணவர்களுக்கு தற்காலிக பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் காலப்போக்கில் உளைச்சல், தாழ்மை உணர்வு, பயம் மற்றும் அச்சத்தை உருவாக்கும். உலக சுகாதார அமைப்பின் ஆய்வின்படி உடல் தண்டனை பெற்ற 65 விழுக்காடு மாணவர்கள் மன அழுத்தம் அடைவதோடு தன்னம்பிக்கை இழக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சான்றோர்களே, பிறம்படி அமலுக்கு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? மாணவர்கள் தெரியாத பாடங்களை ஆசிரியரிடம் கேட்கவே பயப்படுவார்கள். இதனால் மாணவர் ஆசிரியர் உறவு சீர்குலையும், ஆசிரியர் மீது நம்பிக்கை குறையும். மேலும் தவறு செய்த மாணவர்கள் நண்பர்களின் கேலி பேச்சுக்கு உள்ளாவார்கள், கல்வி நடவடிக்கைகளில் பின்தங்குவார்கள். ஏன், அவமானத்தால் பள்ளிக்கு வருவதே விரும்ப மாட்டார்கள். அவையோரே, ஒரு மாணவர் தவறு செய்தால் அவர் அடிப்பது வழியல்ல, அன்பும் புரிதலும் தான் உண்மையான தீர்வு. சான்றோர்களே, நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது கல்வி என்பது பயம் அல்ல, புரிதலாகும். யுனிசெஃப் 2023 அறிக்கையில் பிறம்படி தடை செய்யப்பட்ட நாடுகளில் கல்வி தரம் 17 விழுக்காடு உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பயத்தால் மாணவர்கள் தற்காலிகமாக அடங்கலாம், ஆனால் புரிந்தால் வாழ்நாள் முழுவதும் நல்ல மனிதனாக வாழ முடியும். இறுதியாக அறுதிட்டு கூறுகிறேன், மாணவர் ஒரு விதை போல், அதை அடித்தால் வளராதே, பராமரித்தால் தான் வளரும். அன்பு, பொறுமை, ஊக்குவிப்பு இவைதான் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் கருவிகள். எனவே பிறம்படி மீண்டும் பள்ளிகளில் அமலுக்கு வரக்கூடாது, வரவே கூடாது என்று முழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தண்டனை என்பது கோபத்தால் வருவதல்ல,
அன்போடு திருத்துவதாகும். அது கொடுமை அல்ல, பயமுறுத்தலும் அல்ல, மாணவர்களின் நல்வழிப்படுத்த மட்டுமே என்பதனை என் எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, சிறப்பாக ஒரு காரியம் செய்தால் பாராட்டை பெற துடிக்கும் அதே மாணவன் தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் என்பதனை அறியாதவனாய் வளர்ப்பது எந்த வகையில் நியாயமாகும்? அது எப்படி அவனை மனதளவில் பாதிக்கும்? பிறம்படி என்பது உடலை காயப்படுத்துவதற்கானதல்ல, மனதை வடிவமைப்பதற்கானது என்பதை மாணவர்கள் உணர வேண்டும். இதைதான் வள்ளுவர் கோரல் கடிந்தார் பெருமை நறுக்கின் நோரல் முறைப்படி செய் எனும் குரலில் தவறு செய்யும் ஒருவருக்கு தண்டனை வழங்குவது அவருக்கு நன்மையே பயக்கும். ஆக பள்ளிகளில் பிரம்புகள் கொண்டு வந்தால் மட்டுமே மாணவர்களை மனிதராக உருவாக்கும் பணியை ஆசிரியர்கள் செய்ய முடியும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி. எனது எதிர்த்தரப்பு சகோதரர்களின் கருத்துக்களை நான் முற்றிலும் மறுக்கிறேன். எனது கூற்றின்படி மாணவர்களை ஒழுங்குபடுத்த பிறம்படி தேவையில்லை. எனது எதிர்த்தரப்பு சகோதரரே, மாணவரின் ஒழுக்கத்தை நிலைநாட்ட பிறம்பை தவிர மாற்று முறைகளை கையாள வேண்டும். நேர்மறை ஒழுக்கம் என்ற முறைமையில் ஊக்குவிப்பு, ஆலோசனை, பாராட்டு, நல்ல நடத்தைக்கு பரிசளித்தல் போன்ற நடவடிக்கைகளை கையாண்டால் பிறம்பை புறந்தள்ளி மாணவர்களை எளிதாக முன்னேற்றலாம். அதுவே நிலையானதும் சிறப்பானதும் கூட. எனது எதிர்த்தரப்பு சகோதரரே, பிறம்படி இல்லாமல் நாம் மாணவர்களை ஒழுங்குபடுத்தும் போது நாம் அந்த மாணவர்களை மட்டும் ஒழுங்குபடுத்துவதில்லை, எதிர்கால சமுதாயத்தை குற்றமற்ற சமுதாயமாக மாற்ற முயல்கிறோம். எப்படி என்று யோசிக்கிறீர்களா? ஒரு மாணவன் தவறு செய்யும் போது ஆசிரியர் அவரை அடித்தால் மாணவர்கள் ஆசிரியரை பார்த்து பயப்படுவார்கள். மனித மூளை நல்லதை எடுக்காமல் அடித்தால் நம்மை பார்த்து பயப்படுவார்கள் என்று நினைத்து மாணவர்கள் மற்ற மாணவர்களை அடிக்க முயல்வார்கள். எனவே பிறம்படி அமலுக்கு வந்தால் தவறான எண்ணங்களை நாமே மாணவர்களின் எண்ணங்களில் விதைப்பதற்கு சமமாகும். எனவே பிறம்படி மீண்டும் பள்ளிகளில் அமலுக்கு வரக்கூடாது, வரவே கூடாது என்று கருத்துக்களை நிலைநாட்டுகிறேன். நன்றி. என் எதிர்த்தரப்பினரை நான் கேட்க விரும்புகிறேன். பயமில்லாமல் ஒழுக்கம் எப்படி உருவாகும்? இன்றைய பள்ளிகளில் மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்கவில்லை, விதிகளை மீறுகிறார்கள். இதை கட்டுப்படுத்தும் ஒரே வழி பிறம்படிதான். முன்னொரு காலத்தில் ஆசிரியர் என்றால் அச்சமும் அன்பும் கலந்த ஒரு மனிதர். பிறம்படி இருந்ததால் மாணவர்கள் தவறு செய்தால் பயந்து தவறை மீண்டும் செய்யாமல் கற்றுக்கொண்டார்கள். அச்சம் அவர்களை சரியான பாதையில் நடத்தி சென்றது. அந்த தலைமுறை ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் சமூகத்துக்கு நல்ல குடிமக்களாகவும் வளர்ந்தனர். இப்பொழுது அப்படியா? பிறம்படி தவறு மன அழுத்தம் தரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லா விஷயங்களிலும் போல இதிலும் எல்லை இருக்க வேண்டும். கடுமையாக அடிக்க வேண்டும் என்பதல்ல, மிதமான தண்டனை கூட மாணவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி. எனது எதிர்த்தரப்பு சகோதரர் கூறினார், பிறம்படி ஒன்றேதான் மாணவர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும் என்று. நான் அதை முற்றிலும் மறுக்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் சமுதாயத்தின் கையிலே. ஆம் ஐயா, ஒரு குழந்தையை சிறு வயதில் நாம் தெய்வத்தோடு ஒப்பிடுகிறோம். அதே குழந்தை சேட்டைக்காரன், சொல்படி கேளாதவன், அடங்காதவன் என்றும் கூறுகிறோம். பின்பு அவனை பிறம்பால் அடித்தால் நல்ல பயனாக மாறிவிடுவான் என்றும் என் சகோதரர் போன்றவர்கள் என்னிடம் வந்து வாதிடுகிறார்கள். இல்லை ஐயா, பிறம்பால் அடிப்பது என்றும் நிலையானதல்ல. என்னை பொறுத்தவரை பிறம்பால் அடித்து சரி செய்வது நோய்க்கு காரணமான மூலத்தை அறியாமல் வலி நிவாரணி கொடுப்பதற்கு சமமாகும். எப்படி வலி நிவாரணி நமது உடலை சரி செய்வது போல் நமது உடல் பாகங்களை பாதிப்படைய செய்கிறதோ அதுபோல் பிறம்படி மாணவர்களை நல்வழிப்படுத்துவது போல் மாணவர்களின் நற்பண்புகளை சிதைத்துவிடும். மாணவர்களின் நற்பண்புகள் சிதைக்கப்பட்டால் அது சமுதாயத்தை பாதிக்கும். ஆக இத்துணை விளைவுகளை விளைவிக்கும் பிறம்படியை எப்படியா ஆதரிக்க முடியும்? ஆக மீண்டும் மானித்தனமாக கூறுகிறேன், பிறம்படி மீண்டும் பள்ளிகளில் அமலுக்கு வரக்கூடாது என்று. ரிஷி மற்றும் ராகவர்ஷினி முடிந்த அளவுக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கும் இந்த உடல் மொழியை வந்து கொஞ்சம் பார்க்க பாருங்க. ஓகே, இருவரும் சிறப்பா பேசியிருந்தீங்க. நிறைய கருத்து கூறியிருந்தீங்க. ஓகே, முதல் கேள்வி ரிஷி வசந்தன், தயாரா இருக்கீங்களா? தயாராக இருக்கிறேன் ஐயா. இப்ப நீங்க வந்து பள்ளியில வந்து ஒரு சுட்டித்தனம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? சிப்பாங்கிமா தமிழ் பள்ளியில நீங்க ஒரு சுட்டித்தனம் பண்ணிட்டீங்க. அப்ப உங்களுடைய ஆசிரியர் உங்களை பார்த்து, ரிஷி ஐயா இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது ஐயா, ரிஷி வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சமத்தான பையன், ரிஷி சொன்னதெல்லாம் கேட்பாங்க, அப்படி சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல உடனே வந்து ஆசிரியர் வந்து பிரம்ப எடுத்து மற்ற சக மாணவர்கள் முன்பு உங்களை அடித்தா உங்களுக்கு பிடிக்குமா? எதை நீங்க விரும்புவீங்க? சொல்லுங்க ரிஷி. ஐயா, பிறம்படி எதற்கு? மாணவனை திருத்தும் ஒரு கருவி.
அடி என்பது வன்முறை அல்ல, அது ஒரு ஒழுக்கத்தின் பாடம். சில மாணவர்கள் தவறுகள் செய்தால் மிதமான தண்டனை அவர்களுக்கு தங்கள் செயலின் விளைவை கற்பிக்கிறது. அடி பெற்ற மாணவன் தவறை உணர்ந்து நல்ல வழியில் நடப்பார். அடக்கம் அமரர் உய்க்கும், அடங்காமையாரிருள் உய்த்துவிடும். ஒழுக்கம் மனிதனை உயர்த்தும், ஒழுக்கமின்மை அவனை வீழ்த்தும். அதனால் அன்போடு அளவோடு கொடுப்படும் தண்டனை மாணவர்களின் எதிர்காலத்தை ஒளிரச் செய்யும். அடி இல்லை என்றால் ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் இல்லை என்றால் நல்ல வாழ்க்கை இல்லை என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி. அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டேன். அப்ப அவங்க ஆசிரியரும் உங்களை போட்டு அடிக்கலாம், அம்மா அப்பா வீட்டுல உங்களை போட்டு அடிக்கலாம் பிரம்பெடுத்து. ஓகேங்களா ரிஷி? ஆமா ஐயா. அடிக்கலாம். ஓகே, சிம்பாங்கிலிமா தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளவும். ரிஷி வந்து எல்லாரும் முன்னுக்கும் ஓகே என்னை போட்டு நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டாரு. ஓகே ஐயா, வாழ்த்துக்கள் ரிஷி. ஓகே, அடுத்ததாக ராகவர்ஷினி, நீங்க சொன்ன எல்லா கருத்துக்களும் நான் ஏத்துக்கிறேன். அதாவது உண்மைதான், மாணவர்களை வந்து எல்லாரும் முன்னுக்க பிரம்புல அடிக்கும் பொழுது அவனுக்குன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது, அவனுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் வருது. இது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். நீங்க பிறகு வந்து யூனிசெஃபோட ஆய்வு எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து உங்களோட கருத்துல சொல்லியிருந்தீங்க. ஆனா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மாணவன் வந்து பள்ளியில வந்து ஒரு குற்றம் செய்யறான், முதல் முறையாக குற்றம் செய்யறாங்க. சரி, நம்ம வந்து உளவியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து ஒரு சில கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். மறுபடியும் அந்த அந்த தவறை வந்து மறுபடியும் செய்யறான், 2, 3, 4வது வாட்டி வரைக்கும் செய்யறான். அப்ப இங்க வந்து பிரம்பு தானே அதற்கான ஒரு விடை, பிரம்படி தானே அதற்கான விடை. ஒத்துக்கிறீங்களா ராகவர்ஷினி? ஐயா, மிக சிறப்பான கேள்வி ஐயா. உங்களது கேள்விக்கு மிக்க நன்றி. இதோ என் பதில். ஐயா, நான் இதற்கு உதாரணமாக நம் உடலை எடுத்துக்கொள்கிறேன். முதலாவதாக நம் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு செல்கிறோம். மருத்துவர் நம் உடலை பரிசோதித்து பார்ப்பதற்காக ஒரு மாத்திரை தருவார். நாம் மீண்டும் 2வது முறை செல்லும் போது மருத்துவர் ஒரு ஆலோசனையும் ஒரு மாத்திரையும் தருவார். மீண்டும் 3வது முறை செல்லும் போது மருத்துவர் அதே வழியை பின்பற்றுவார். ஆக அதே போல்தான் ஐயா மாணவர்களும் இதை அழகா திருவள்ளுவர் கூறிக்காரு. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இதற்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு நோய் வந்த பிறகு அதற்கு மருந்து தேடுவதை விட ஒரு நோய் வருவதற்கு முன்பே அது எதற்கு வருது, எப்படி வரும் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து அதற்கு தீர்வு காணிட்டோம் என்றால் நமக்கு மருந்து தேவையில்லை. அதே போலதான் ஐயா மாணவர்கள் வந்துட்டு எடுத்தோடனே பெரிய தவறு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, சின்ன தவறு தானே செய்வாங்க. அப்ப அவங்க அந்த சின்ன தவறு செய்யும் போதே நம்ம வந்துட்டு எதற்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு ஆராய்ஞ்சு அதற்கு தீர்வு காணிட்டோம் என்றால் பிறம்படியும் தேவையில்லை, மாணவர்கள் வந்துட்டு அதற்கு அடி வாங்கவும் தேவையில்லையா. சரி, அப்போ ஒரு அந்த மாணவர் வந்து 3 முறை 4 முறை அதே குற்றத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க ராகவர்ஷினி? ஐயா, அவருக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கணும், ஊக்குவிப்பு கொடுக்கணும், நல்ல நடத்தைக்கு பரிசு கொடுக்கணும், பாராட்டு கொடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு செஞ்சோம், அவர் வந்துட்டு சரிப்பட்டே வரல அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நான் என்னோட கருத்துல கூறுற மாதிரி சிறு வயதுல நம்ம குழந்தைய வந்துட்டு தெய்வத்தோடு ஒப்பிடுகிறோம். அந்த தெய்வம் வந்துட்டு அனைத்து சக்தியும் உள்ளடக்கியது. அதே போதான் ஒரு மனிதனும் அனைத்து சக்தியும் உள்ளடக்கியவன். அந்த சக்தியை நாம் சரியான பாதையில் சரியான வழியில் தூண்டிவிட்டோம் என்றால் அவன் பிறம்படி இல்லாமல் அந்த பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளியே வந்து விடுவான். ஐயா, எறும்பு ஊற கல்லு தேயும் போது அறிவுரை கூற மாணவர்களின் மனம் மாறாதா ஐயா? மாறிடும், கண்டிப்பாக மாறிடும் ராகவர்ஷினி. வாழ்த்துக்கள். இந்த 10 வயதிலே அந்த கேள்விக்கான அந்த பதில நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.